மாதம் ரூ. 5000 உங்களுடைய மளிகை பொருட்கள் பில்லேருந்து சேமிக்கலாங்க. நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுடைய தரத்தை குறைச்சி வாங்குங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் வாங்குகிற பொருட்களை கம்மியாக வாங்குங்கன்னு நான் சொல்லலை. சில இடத்துல நமக்கே தெரியாமல் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம் மாதம் மாதம். நான் இப்போ சொல்ல போகிற சில விஷயங்கள் உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக கூட இருக்கும். இப்படி கூட சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. நான் பர்சனலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆன பட்சத்தில் உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான டிப்ஸ் நான் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மிடில் கிளாஸ் மக்கள் சேவ் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அவங்க சேவ் பண்ணுங்கிறதுக்காக எதுலையாவது சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி, இன்னொன்று லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கோல்டு வாங்குறது அப்படின்னு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஓவராலாக நம்ம டெய்லி ஹேபிட்ஸை மாற்றிக்கிட்டிங்கனாலே நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும்போது நம்மளால் நிறையா பணம் சேவ் பண்ண முடியும். அது எப்படி க்ராசரி பில்லேருந்து நம்ம ரூ. 5000 சேவ் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் சமைக்கும் போது ஒவ்வொரு திங்ஸ் எப்பயாச்சும் காலி ஆகும். அதை உங்களுக்கு அந்த மந்த்து தேவைன்னா நீங்கள் அதை ஒரு ஸ்டிக்கி பேப்பர்லேயோ எழுதி, இல்லை அதுக்கான ஒரு நோட்டை வச்சு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு க்ராசரி ஐட்டம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை திருப்பி ரீசெக் பண்ணணும். இதெல்லாம் இந்த மந்த்துக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ரீசெக் பண்ணி, இதில் வேண்டாம் இப்போதைக்கு இந்த மந்த்துக்கு ரொம்ப அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம அதை ஒமிட் பண்ணிடலாம். அடுத்தது, நீங்கள் அந்த க்ராசரி வாங்க போகும்போது கண்டிப்பாக மாதம் மாதம் போகிறீங்க. அப்போது அதுக்குன்னு ஒரு பேக்கை நீங்கள் ரெகுலராக வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம பேக் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு மந்த்லிக்கு நிறையா தான் க்ராசரி ஐட்டம் வாங்க போகிறோம். அதுக்கு நம்ம பேக் வேணும். அங்கே இருக்கிற பேக் நம்ம வாங்கும் போது ரூ. 10 ரூ. 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டி இல்லாத பேக்காக கூட இருக்கலாம். இல்லை அந்த ரூ. 10 20 கூட நமக்கு அது வேஸ்ட் ஆகலாம். அது நம்ம வீட்டில் இருந்தே பேக் எடுத்துகிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த லிஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்குதோ அதை மட்டுமே அங்கே வாங்குறது. அந்த ஐட்டமில் ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்கலாம். சில நம்ம லிஸ்ட்லேயே இருக்காது, ஆனால் ஆஃபர்ஸ் இருக்கும். அப்படிங்கும் போது அதை கண்டிப்பாக வாங்கவே வாங்காதீங்க. உங்களுக்கு அது ரொம்ப அவசியம்னா கூட அது வாங்காதீங்க. உங்கள் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டுமே வாங்குங்க. எல்லாமே வாங்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பில் கவுண்ட்ரு வரீங்க. ஆனால் பில் கவுண்ட்ரு வரும்போது நீங்கள் கிரெடிட் கார்டு இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் சில இதில் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸு, ஏதாவது கேஷ்பேக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நான் எல்லாமே சொல்ல, சில ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. சில ஏரியாவில் இப்போ ரிலையன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் உள்ள ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கார்டில் ஆட் ஆக்கிட்டே வரும். அது என்னைக்காச்சும் ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து எந்த பொருளும் வாங்க போகிறது கிடையாது. வாங்குகிற பொருளுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் நான் போகிற இடத்துல இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் கேஷை மட்டுமே ப்ரிஃபர் பண்ணலாம். ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் கம்மியாக ஜாஸ்தி நமக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல நான் ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு எவ்வளவு காசு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காசை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அதை கையில் கேஷாக கொடுக்கறதுக்கு பாருங்கள். ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது நமக்கு பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் நம்பராக தான் தெரியும். நமக்கு கையிலேருந்து செலவு பண்ணும்போது தான் நம்ம எவ்வளோ காசை நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோங்கிறத நமக்கு புரியும். நம்ம இந்த க்ராசரி ஐட்டம்லாம் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் இப்படி வாங்கலாம். இன்னொன்று ஆன்லைனில் வாங்கலாம். ஆன்லைனில் எப்படி, சில அமேசான் இதுக்கெலாம் ப்ரைம் அவங்களோட மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஆஃபர்ஸ் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சில இதில் மந்த்து எண்டில் ஆஃபர் கொடுப்பாங்க, இல்லை செகண்ட் வீக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போது 1 kg சுகர் 1 ரூபி அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாய்லெட் கிளீனர் நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பாட்டில் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த அமேசானில் அந்த பாட்டில் நமக்கு சூப்பர் மார்க்கெட்டை விட அமேசானில் நமக்கு ஆஃபர்ஸில் கம்மியாகவே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆஃபர்ஸ் நமக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடி பார்த்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வீக்கே போகாதீங்க. ஏன்னா மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கு நமக்கு எப்படியும் சேலரி வந்திருக்கும், நம்ம அதிகப்படியான வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் ஒரு செகண்ட் வீக் போனீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செலவு பண்ணுவோம். இன்னொன்று
நமக்கு சில ஆஃபர்ஸும் வந்து அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வீக் வந்து எல்லாருமே வாங்க வருவாங்க அப்படிங்கிறதுனால அந்த டைம் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு லாபகரமாக ஏதாவது வைப்பாங்க. இதே செகண்ட் வீக் தேர்ட் வீக்குங்கும் போது எல்லோரும் நமக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயத்தில் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஆஃபர்ஸை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்சேல் கடையில் வாங்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம மாதம்னு வாங்கும்போது மொத்தமாக தான் வாங்க போகிறோம். அதை ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டை இன்னும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கூட நமக்கு அதில் லெஸ் ஆகும். 10 ரூபாய் தானே அப்படின்னு நினைக்காம அந்த ஒரு சின்ன அமௌண்ட்டு நமக்கு சேவ் ஆகும்போது ஒவ்வொரு ஐட்டமில் சேவ் ஆகும்போது நமக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு பில்லில் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது அரிசி வந்து நம்மளால் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது ரேஷன் கடையில் வாங்குறது. அதே வந்து அந்த அரிசியை வந்து இட்லிக்கு பணியாரம் இந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சுகரை நம்ம வாங்கிக்கலாம். கோதுமை மாவு பருப்பு இந்த மாதிரிலாம் வந்து ரேஷன் கடையில் கிடைக்கிறத நம்ம வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பருப்பு எல்லாமே வந்து ப்ரோட்டீன் தான். அதுலேயும் வந்து நல்ல விதமான பருப்புகள் தான் கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இட்லிக்கு அதுக்கெல்லாம் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் தான் இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குது. காய்கறி ஷாப்பு, காய்கறி வாங்க போகும்போது ஒரு பெரிய கடைக்கு போய் நீங்கள் வாங்குறத விட ஒரு சந்தை மார்க்கெட், சண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சந்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிழமையில் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போ உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி நேரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த டைமில் போய் நீங்கள் அங்கே வாங்கினீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இல்லை 1.5 வாரம் 2 வாரத்துக்குள்ள காய்கறி கூட நல்ல கெட்டு போகாத காய்கறியை அங்கே வாங்கிக்க முடியும். நமக்கு விலையும் கம்மியாகவும் கிடைக்கும், இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். இப்போ நீங்கள் நார்மல் கடையில் போய் வாங்கும்போது ஒரு பெரிய அளவு கடையில் வாங்கும்போது அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். அதை வந்து ஃப்ரோஸ் பண்ணி தான் நமக்கு அதை கொடுப்பாங்க. இதே வந்து நமக்கு சந்தையில் போய் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல குவான்டிட்டியாக கொடுப்பாங்க, நமக்கு விலையும் கம்மி பண்ணி கொடுக்குவாங்க. இந்த மாதிரி வாங்கலாம். நம்ம வாரம் நான்வெஜ் எடுத்து செய்வோம். இப்போது ஒரு வாரம் மட்டன் வாங்குகிறோம், இன்னொரு வாரம் சிக்கன் வாங்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அடுத்தது எக்கு வாங்கி செய்யலாம். இதெல்லாம் வந்து என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காம இதை நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இது யாருக்காவது 1-2 பேருக்கு யூஸ் ஆகுமேங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். யாருக்கு தேவையோ அவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போது மட்டனில் கிடைக்கிற அதே ப்ரோட்டீன் நமக்கு சிக்கன்லேயும் கிடைக்க போகுது, எக்லேயும் அதுதான் கிடைக்க போகுது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கணும், அதே தவிர நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணுங்கும் போது நம்ம சில விஷயத்தில் வந்து பார்த்து செலவு பண்ணிக்கலாம். இது யாருக்கு வேணுங்கிறத அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம க்ராசரி பில்லேருந்து 5000 ரூபாய் சேவ் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் ஓவராலாக ஹோம் மேக்கர் வந்து எப்படியெல்லாம் சேவிங் பண்ண முடியும் அப்படிங்கிற வீடியோவை நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள்.